வீடியோ த்ரில்லாகவும் நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஒன்றும் இல்லைங்க, குலதெய்வ கோயிலில் வந்து முப்பூசை நடந்துச்சு. அந்த முப்பூசையோட வீடியோ தான் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி ஃபுல் வீடியோவை போடுறேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. த்ரில்லிங் குறையாது, டெஃபினட்டாக. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஃபுல்லாக அப்படி ஃபுல் வீடியோ பார்த்துருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் 2 மணிக்கு பொங்கல் வச்சிட்ருக்குறோம் எல்லாருமே. அதுவும் ஆம்பளைங்க தான் வைக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த சாமிக்கு சுற்றியும் பாருங்கள், ஆம்பளைங்க தான் பொங்கல் வச்சிட்ருப்பாங்க. ஜஸ்ட்டு சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. அதுவும் அந்த காலத்தில் வந்து லேடிஸ் வந்து அந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்களாமா. தூரமாக போய் இந்த சைடு வந்து இந்த 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு நின்றுக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு எதனா கேப்சர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள். எரிச்சுட்ருக்கிறது என் தம்பி, எங்கள் பெருப்பா வந்து எரிச்சுட்ருக்காங்க. பொங்கல்லாம் 2 பேரும் சூப்பராக பொங்கிருச்சுங்க. பொங்கல்லாம் சூப்பராக பொங்கிருச்சு. சாமி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்குளத்தான் பெரிய சாமின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பெரிய சாமியை தான் சொல்லுவாங்க அப்படி முக்குளத்தான். பண்ணி வெட்டுறது எல்லாமே இருக்கும், காட்டுறேன். கோழி, ஆடு, அதனால தான் முப்பூசை. 3 பலி கொடுக்கறனால முப்பூசை. போடுங்க, நீ போடுங்க. எல்லாம் யூடியூப் சேனலில் போடுங்க நீ. இவர் தாங்க முக்குளத்தான் பெரிய சாமி, இவர் தாங்க. அவ்வளோதான், பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். பொங்கல்லாம் வச்சு முடித்து கொண்டு வந்து இப்படி வரிசையை அடுக்கி வச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்குறது. இங்கே பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்குறதையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி பலி கொடுக்குறதுனா வந்து எதையும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆடு, பன்னி, கோழி இந்த சாமிக்கு அப்படி தான் செய்வாங்க. 42 வருஷம் கழித்து இந்த முப்பூசை போட்டிருக்காங்க. இதை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க போடுறோன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கீழெல்லாம் பாருங்கள், அப்படியே கெடா கிடக்குது பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், பண்ணி வெட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். எல்லாம் கெடா வெட்டி எல்லாம் சைடு ஓரமாக தூக்கி போட்டாங்க. அவங்கவுங்க கெடா அவங்கவுங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். பண்ணி வெட்டுறாரு பாருங்கள். ஒரு வீட்டில் இது வெட்டிட்டாருங்க, ஒரு வீட்டில் வெட்டிட்டார். ஆனால் ஒரு சில பண்ணி ஒரே வீட்டில் வெட்ட முடியல, ஒரு சில பண்ணியை. அடுத்து கோழி டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நான் தான் சொன்னல, த்ரில்லிங் குறையாதுன்னு. ரத்த மேடை. அவ்வளோதாங்க, வெட்டி முடிச்சாச்சு. வெட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இங்கேயே வந்து பண்ணிலாம் கருக்கி அது காலையில் பூஜை பண்ணி தான் இது பண்ணுவாங்க. அதுவும் 6 மணி ஆயிரும். ஆடும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சின்ன ஆலாமரம்னு ஒன்று இருக்குங்க. அது சின்ன ஆலாமரம் இல்லை, அதுவே பெரிய ஆலாமரம் தான். அந்த இடத்துல வந்து ஆட்டை வந்து அந்த இடத்துல உளிக்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் இடம் கிடைக்கிற இடத்துல ஆட்டை உளிக்கிறது, பண்ணிக்க இருக்கிறது சுற்றிலையும்.
விடிய விடிய தாங்க 6 மணி ஆயிரும். 6 மணிக்கு மேலே தான் ஆகும். ரத்த மேடையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அவருக்கு முக்குலத்தான் பெரிய சாமி அவருக்கு வந்து பலி கொடுக்கறது, அவருக்கு பலி கொடுத்த இடம் அது. இதுதான் அவருடைய ஆலயம். பார்த்திங்கன்னா இந்த ஆலமரம் இதுதான் அவரோட ஆலயம். இங்கே தான் அவர் குடியிருக்காரு. அதெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது. அதுவும் டைம் கிடைச்சா உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து வேலை அது இதுன்னு எனக்கும் நிறைய வேலையெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால் சரியாக இதுக்கு இவ்வளோ தான். பூஜை என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டிட்டேன். இதுக்கு மேலே விடிஞ்சிருங்க. விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பூஜை போட்டு 6 மணிக்கு மேலே ஒரு பூஜையை போட்டுட்டு தான் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கறி எடுத்துகிட்டு போவோம். அதுவும் அந்த எல்லையை தாண்டாமல் சமைக்கணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் வீட்டுக்கு எடுத்து எல்லையை தாண்டினாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து மனசு சில பேருக்கு உறுத்தலாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எல்லை தாண்டாமே செஞ்சுக்கிட்டாங்க. எல்லை தாண்டாமல் செய்கிறது தான் நல்லது. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, ஆள் கொடுத்துருங்க. இப்போ புதுசாக என்னமோ போடணும்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதையும் பண்ணிடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க இது மாதிரி த்ரில்லிங்காக சில விஷயத்தை பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் சேரட்டும். தேங்க்யூ டு ஆல்.